நீலகிரியில் மனநல காப்பக உரிமையாளர் உட்பட 4 பேர் நேரில் ஆஜராகி காவல் நிலையத்தில் விளக்கம் அளிக்கிறார்கள். குந்தலாடியில் மனநல காப்பகத்தில் உயிரிழந்தோரை அதிகாரிகளுக்கு தெரியாமல் புதைத்த விவகாரத்தில் 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் 4 பேர் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நீலகிரியில் மனநல காப்பக உரிமையாளர் உட்பட 4 பேர் நேரில் ஆஜராகி காவல் நிலையத்தில் விளக்கம் அளிக்கிறார்கள். குந்தலாடியில் மனநல காப்பகத்தில் உயிரிழந்தோரை அதிகாரிகளுக்கு தெரியாமல் புதைத்த விவகாரத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. காப்பக உரிமையாளர் அகஸ்டியன், அவரது மனைவி உட்பட 10 பேருக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனநல காப்பக உரிமையாளர் அகஸ்டியன், அவரது மனைவி உட்பட 4 பேர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார்கள். 25 ஆண்டுகளாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த இந்த மனநல காப்பகத்திலிருந்து 13 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மனநல காப்பகத்தில் உயிரிழந்தோரை அதிகாரிகளுக்கு தெரியாமல் புதைத்த இந்த விவகாரத்தில் 10 பேருக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் 4 பேர் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம்.